கல்யாண மாப்பிள்ளைக்கும் அவங்க வீட்டாருக்கும் ஒரு வேண்டுகோள். வரன் வந்திருக்க பொண்ணுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா அது மட்டுமே ஒரு காரணமா காட்டி அவங்கள ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஒருத்தங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா கூட வித்தின் 2 to 3 months நார்மலைஸ் பண்ண ஈஸியா முடியும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலே அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. தைராய்டு குறைபாடா இருந்தாலோ தைராய்டு அதிகரிப்பா இருந்தாலோ ரெண்டுமே மாத்திரைகள் கொடுத்து வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அவங்கள நார்மலைஸ் பண்றது முடியும். முக்கவாசி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ஹெரிடிட்டரி கிடையாது. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா ஒருவேளை பிறக்க போல குழந்தைக்கும் தைராய்டு ப்ராப்ளம் வருமோன்றதை பயந்துட்டு அவங்களை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அக்வயர்டு தான். இது வந்து வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் மாற்றத்தினால வருது ஒழிய இது ஒன்றும் ஹெரிடிட்டரியான ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாதுங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா தயவு செய்து அவங்க மாத்திரையை நீங்களா நிறுத்திடாதீங்க. ஏன்னா பிரெக்னன்சி அப்ப அவங்களுக்கு மாத்திரை டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அது ஜாஸ்தி பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க பாட்டுக்கு நிறுத்திட்டீங்கன்னா அதனால வேற காம்ப்ளிகேஷன்ஸ் அப்புறம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம்ன்றது ஒரு வியாதி கிடையாதுங்க. அது ஒரு குறைபாடு. எப்படி ஒருத்தங்களுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடுறோமோ அந்த மாதிரி ஒரு குறைபாடை வெளியிருந்து நம்ம சரிப்படுத்துறோம். இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் தான் வந்துருமா அப்படின்னா பயப்பட வேண்டாம். இந்த மாத்திரைகள்னால எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இன்ஃபேக்ட் சிலவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் பிறந்ததுலேருந்தே இருக்கும். கை குழந்தைங்களுக்கு கூட தைராய்டு மாத்திரை கொடுக்குறோம். வெறும் வயிற்றுல கொடுக்குறப்ப அவங்களுக்கு கூட இதனால ஒரு அல்சர் ப்ராப்ளமோ இல்லை ஒரு கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ எதுவுமே வராதுங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே அவங்க தைராய்டு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றத 6 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்ற ஒரே காரணத்தினால அவங்கள தயவு செய்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதே சொல்லாம மறைச்சு பண்ணி அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நாங்கள் பார்க்குறோம்.